ஐ வெல்கம் இட் லேர்ன் இங்கிலீஷ். நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப ஒரு கிராமர் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்து அந்த கிராமர் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு அந்த கிராமர் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணுவோம். அகைன் அதே மிஸ்டேக்கை நம்ம கமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த மிஸ்டேக் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த மிஸ்டேக் வராது. இப்போ ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதனுடைய மீனிங் அவர் வேகமாக ஓடுகிறார். யூ ஹேட் நோன் ஹிம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், உங்களுக்கு அவரை தெரிந்திருந்தது. ஸ்பீக் திஸ் ப்ராப்பர்லி, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இதை சரியாக பேசவும். இப்படி சென்டென்சஸை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் எந்தெந்த சென்டென்சஸில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, எந்தெந்த சென்டென்சஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஹீ அப்படின்னா அவர், ரன் அப்படின்னா ஓடுறது, ஃபாஸ்ட் அப்படின்னா வேகம். ரன்னோட எஸ் ஆட் ஆகிருக்கு. எதனால்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல் இங்கே அப்ளை ஆகிருக்கிறதுனால. அது என்ன சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல்? சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைக்கு முன்னாடி சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது பாருங்கள், ஹீ, ஒருத்தர் தான். ஸோ ஒருமை இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பன்மை இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இதே இடத்துல ஹீ ரன் ஃபாஸ்ட் அப்படின்னு இருந்திருந்தா இது கிராமர் மிஸ்டேக் இருக்குது, இந்த சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து யூ ஹேட் நோன் ஹிம். ஹேட் இது எப்போ யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வர்றப்போ யூஸ் பண்ணுவோம். இல்லைனா இதை மட்டும் வேர்பாக இருக்கிற சென்டென்ஸ், அதாவது யூ ஹேட் எ ஹால் டிக்கெட், யூ ஹேட் மணி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ ஹேட் நோன் அப்படின்னு வந்திருக்கு, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கீழே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் தப்பு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு இருந்திருந்தால் கரெக்டு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு ஹேட் நோன் அப்படின்னு வரக்கூடாது. எப்படி வரணும்? யூ நியூ ஹிம். நோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் நியூ, KNEW, அதை உச்சரிக்கிறது வந்து நியூ அப்படின்னு உச்சரிக்கணும். அடுத்து ஸ்பீக் திஸ் ப்ராப்பர்லி, இதை சரியாக பேசவும். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், இது கரெக்டு தான். ஸோ இந்த 3 சென்டென்சஸில் மிடில் இருக்கிற சென்டென்ஸ் ராங், அதை நம்ம சரி பண்ணிட்டோம். யூ நியூ ஹிம். இப்போ நீங்கள் இதனுடைய ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கணும். அனதர் 3 சென்டென்சஸ் நம்ம லாஸ்ட் சென்டென்ஸ்லேருந்து வரலாம். வி வேர் ஈட்டிங். வி அப்படின்னா நாங்கள், வேர் ஈட்டிங் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த வேர் ஏன் வருது? வி வந்திருக்கிறதுனால வேர் வருது, கரெக்டு தான். பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால வேர் வந்திருக்கு. ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். வி ஆர் ஈட்டிங் அப்படின்னா இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வி வேர் ஈட்டிங் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். வி வேர் ஈட்டிங், யூ வேர் கோயிங், தே வேர் கம்மிங், இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து மிடில் இருக்கிற சென்டென்ஸ், வி டிரான்ஸ்லேட்டட் கரெக்ட்லி, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், கரெக்ட் தான். டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் டிரான்ஸ்லேட்டட். நெக்ஸ்ட், இட் ரெக்யர்ட் மணி, இதற்கு பணம் தேவை. நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இட், ஹீ, ஷீ, இட், இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இட் ரெக்யர்ஸ் மணி. ஸோ தட் இஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் 3 சென்டென்சஸ். தே வில் ஸ்டடி சூன். வில் வந்திருக்கு. இந்த வில் ஷால் வந்துச்சுனாலே அது ஃப்யூச்சர் டென்ஸ் தான், எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் தான். இப்போ அவர்கள் விரைவில் படிப்பார்கள். தே வில் ஸ்டடி சூன், கரெக்ட் தான். இட் டுக் டைம் டு ஃபினிஷ், இது முடிப்பதற்கு நேரம் எடுத்தது. இது முடிப்பதற்கு நேரம் எடுக்கிறது அப்படின்னா இட் டேக்ஸ் டைம் டு ஃபினிஷ். பாஸ்ட் டென்ஸ், டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக். இட் டுக் டைம் டு ஃபினிஷ். ஹி டிட் நாட் டுக் ஹிஸ் புக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இந்த மாதிரி டிட், டூ, டஸ், இது எல்லாமே டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டூ வேர்ப்ஸ்க்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், டுக் அப்படின்னு பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. ஹீ டிட் நாட் டேக் ஹிஸ் புக், தட் இஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். ஹீ டிட் நாட் டேக், டிட் நாட் டுக் அப்படின்னு வரக்கூடாது. ஹீ டுக் வரலாம், ஹீ டுக் ஹிஸ் புக் வரலாம். நெகட்டிவில் சொல்கிறப்ப ஹீ டிட் நாட் டேக் ஹிஸ் புக். ஹூ இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், யார் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பது?
அந்த நேரத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லியிருக்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக தான் இருக்குது. வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கு, பி வேர்ப் வந்திருக்கு. ஹூ இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். வேர் ஆர் தே? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? வேர் ஆர் தே? கரெக்டு தான். இதே ஒருத்தராக இருந்தாச்சுன்னா அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? அந்த கொஸ்டின் வேர் இஸ் ஹீ? அவர் எங்கே இருக்கிறாரு? வேர் இஸ் ஹீ? அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? வேர் ஆர் தே? கரெக்டு தான் சென்டென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 sentences ஆர் கரெக்ட். கிராமர் மிஸ்டேக் எதுவும் இல்லை. ஹூ வில் பி ட்ராவல் டுமாரோ? த லாஸ்ட் சென்டென்ஸ், தேர்ட் சென்டென்ஸ். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். யார் நாளை பயணம் செய்து கொண்டிருப்பார்கள்? ஓகே, கண்டினியூஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஐஎன்ஜி இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸை கரெக்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இதனுடைய ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ, ஃபாலோயிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதே எக்ஸசைஸ் தான் அடுத்த வீடியோவில் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.